Hi guys, this is Balamukun Ramlingam here. இன்றைக்கி நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் டேட் 27 டேட் பார்த்திங்கன்னா 10th March 2026. இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் இந்த மாதிரி நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரௌண்டு $415. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $537 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்டு $121 கிட்டே இருக்குது. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 36,000 நான் இன்வெஸ்ட் பண்ணது. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 13,389 இருக்குது. போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,500 இருக்குது. இந்த யூஎஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,63,237. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,87,477. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,241 இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,200 பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இது நான் சின்ஸ் 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் மார்ச் 2021 இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,87,000 இருக்குது. நீங்களும் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோடய டேரெக்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டேரெக்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1,29,479 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,91,787 இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஒரு 62,000 கிட்டே இருக்குது. டே ப்ராஃபிட் அரௌண்ட் 2,200 கிட்டே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ஐபி அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5,000 நெகட்டிவில் இருந்தது. போன வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோட வேல்யூ இந்த 1,91,800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டேரெக்ட் ஸ்டாக்கோடது. 1,87,400 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடது. அந்த 49,500 பார்த்தீங்கன்னா என்னோடய மியூச்சுவல் ஃபண்டோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கோடது. ஓவரால் பார்த்தீங்கன்னா 4,29,028,700. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 71,300 இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 50, 60, 70 சொல்லிட்டு ஏறிட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால இது மாறிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்லி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்முக்கு பண்ணுங்கள். See you in the next video. Bye.